வணக்கம் மகளே. இன்னைக்கான பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான். ஹம்மிங் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட்டு அது எல்லாமே எல்லா கிரவுண்டுமே மேட்ச் பண்ணுவாட்டியுமே, ஸ்டார் கிரவுண்டிங் பண்ணியுமே ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஹம்மிங் வரும். அது எதனால் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையரை பொறுத்துமே இது பார்த்தோம் அப்படின்னா மாறுபடும். பட்டு இந்த விஷயம் காமனான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சீல்டு ஒயரு, காப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணி பிளாக் பண்ணியுமே ஹம்மிங் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்ஸ் இன்புட்டு கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, இது கிரவுண்டில் மேட்ச் ஆகிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதில் இது கிரவுண்ட் மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போதும் ஹம்மிங் வரும். நம்ம இங்கே ஒயரிங் லைன் எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஒயரிங் லைன் எல்லாமே பார்த்துருப்போம். பட் ஆனால் இது நம்ம பார்க்காம விட்ருவோம். ஸோ அது பின்னாடி இருக்கனால அது நம்ம பார்க்காம விட்ருவோம். அதே மாதிரி ரவுண்டிங் 1 ஸ்கொயர் mm போட்டு லாக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு கிரவுண்டு மேட்ச் பண்ணிடுங்க. கெப்பாசிட்டர் அவுட்லேருந்து கிரவுண்டு மேட்ச் பண்ணிடுங்க. நீங்கள் வேறு அதாவது ஒவ்வொரு ஆடியோ போர்டுக்கும் சப்போஸ் இப்போ இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் ஒவ்வொரு சேனல்லையும் பார்த்தோம்னா கிரவுண்ட் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 1 ஸ்கொயர் mm இல்லை 1.2 1.5 அந்த மாதிரி இருக்கிற 1 ஸ்கொயர் mm பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்ட் மேட்ச் பண்ணிடணும். கிரவுண்ட் மேட்ச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தோம்னா ஸ்பீக்கர் ப்ளஸ் நம்ம இண்டிவிஜுவலாக கொடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம இன்புட் லைன் எடுப்போம் பார்த்தீங்களா? இன்புட் லைன் அடிக்கும்போது லைட்டாக இந்த கிரவுண்டில் மேட்ச் ஆகிட்டு இருந்தாலுமே ஹம்மிங் வரும். நம்ம சால்ட்ரு பார்த்தோம்னா சால்ட்ரு அடிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது மட்டும் தனியாக அடிச்சுருந்தோம் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது பண்ணும்போது நம்ம பாட்டில் வேறு பின்னிலையோ எங்கேயாவது அடிச்சிட்டோம்னாலும் ஹம்மிங் வரும். அதே மாதிரி நம்ம லைன் மாற்றி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆடியோ அவுட்புட் வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, போர்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிருவோம். ஸோ நம்ம கரெக்டாக பின்னு கரெக்டாக அடிக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துலேயும் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்டார் கிரவுண்டிங்னா என்னென்னு நிறைய பேர் கேட்டிங்க. அது ஸ்டார் கிரவுண்டிங்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? பவர் சப்ளை கிரவுண்டு, அதே மாதிரி சிக்னல் கிரவுண்டு, ஓகேங்களா? யூஎஸ்பி கிரவுண்டு, இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா சேர்க்கணும். ஓகேங்களா? அதாவது லூப் அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? 1 to 1 ஸ்டெப் பை ஸ்டெப் லூப் அடிக்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஒரே லைனில் கொண்டு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சில ஆம்பில் லூப் அடித்தாலுமே ஓகே நின்றுக்கும். ஓகேங்களா? அது லூப் அடிக்கும் அந்த ஒயரில் பொறுத்து அந்த திக்னஸை பொறுத்து பார்த்தோம்னா மாறுபடும். கேபினெட்டில் கம்பல்சரி கிரவுண்ட் அடிக்கணும். பட் ஒரு சில இதில் பார்த்தோம்னா அது தேவை இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது இப்போ ஆம்ப்ளிஃபையர் ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆம்ப்ளிஃபையர் ஆனில் தான் இருக்குது. இப்போது சரி, ஓகேங்க. இப்போ நம்ம மெயினான விஷயம் சொல்ல வந்ததை சொல்லிடலாம். தயவு செஞ்சு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணும்போது பழைய ஒயர் யூஸ் பண்ணாதீங்க, மெயின் விஷயம். அதே மாதிரி சீல்டு ஒயரில் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சீல்டு ஒயரில் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா ஒயருமே ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ஆடியோ சிக்னல்லேருந்து பவர் சப்ளை வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணியுமே நிற்கலை அப்படின்னா அதுக்கு நம்ம எல்லா பிரச்சனையும் பார்த்தோம்னா கிரவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மேட்ச் பண்ணிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியாச்சு, பட் அப்பயும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி எனக்கு மதியம் பார்த்தோம்னா நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துச்சு. அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஏசி லைனில் பார்த்தோம்னா 280 வோல்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதுவே 250 வோல்ட்டு 230 வோல்ட் வரும்போது ஹம்மிங் இல்லை. ஓகேங்களா? அது எதனால் அப்படின்னா, ஏசி லைனில் ஹையர் வோல்டேஜ் போகும்போது இங்கே அதாவது ஹெட்ஸில் பார்த்தோம்னா அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அப்போது 50 ஹெட்ஸில் பார்த்தோம்னா அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் லைனில், ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மரில் வைப்ரேஷன் ஆகும். ஒரு சில ஆம்பில் பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் வைப்ரேஷன் ஆகும். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கோர் உள்ளே இருக்கிற கோர் பார்த்தோம்னா லூஸாக இருந்துச்சு அப்படின்னா 50 ஹெட்ஸில் பார்த்தோம்னா ஹம்மிங் வரும். ஓகேங்களா? அதேமாதிரி ஃபில்ட்ரு கெப்பாசிட்டரு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாலும் 50 ஹெட்ஸில் இருந்து இல்லை அப்படின்னா 100 ஹெட்ஸ் வரைக்கும் ஸ்பீக்கரில் கேட்கும். ஓகேங்களா? ஹம்மிங் ஸ்பீக்கரில் கேட்கும். கிரவுண்டிங் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கிரவுண்டிங் இல்லாமல் பார்த்தோம்னா ஒயர் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு அதிகம் ஹம்மிங்கு. ஒரு சில ஆம்பில் செட் ஆயிரும், பட் ஒரு சில ஆம்பில் வரும். அதே மாதிரி ஷீல்டு ஒயர்ஸ்
அன்சீல்டு ஒயர்ஸில் வந்து அதாவது வந்து அன்சீல்டான ஒயர் எப்படி அப்படின்னா, நம்ம நார்மல் ஒயர் ரிப்பன் ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியும். இந்த திக்னஸில் போட்டு பண்ணுவாங்க. பவர் சப்ளையாக இருக்கட்டும். ஓகேங்களா? இதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஓகே. இது இந்த ரிப்பன் ஒயர் வச்சு ஃபுல் பவர் சப்ளைலேருந்து ஆடியோ சிக்னல்லேருந்து எல்லாமே இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வராது. ஓகேங்களா? செட்டு ரெடி பண்ணி முடிச்ச வாட்டி வராது. அடுத்த 1 இயர் கழிச்சோ இல்லை 6 மந்த் கழிச்சோ கண்டிப்பாக நம்மளால் அரெஸ்ட்டே பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒயர் சிக்னல் எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஒயர் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வராது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஏசி ஃப்ரீக்வன்சியில் சாதாரணமாக 50 ஹெர்ட்ஸில் வரும். ஸோ அப்போது உள்ளேருந்தே வந்து பார்த்தோம்னா 49லேருந்து 51 ஹெர்ட்ஸுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இருந்துச்சு அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரில் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? அதே மாதிரி கிரவுண்ட் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ டேபிள் இருக்குது அப்படின்னா நம்ம டேபிள்லேயும் மேட்ச் ஆகிருக்கும். இப்போ ஸ்பீக்கரில் சத்தம் வரும், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கீழே தட்டினாலுமே ஸ்பீக்கர்லேருந்து சத்தம் வரும். ஓகேங்களா? அது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அது வந்து பார்த்தோம்னா கீழே வந்துட்டு கிரவுண்ட் மேட்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த கம்பியில் இந்த ஸ்டாண்டில் கூட வந்து ஹம்மிங் வந்து இதை டச் பண்ணும்போது ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போது கேபினெட்லேருந்து கீழே கிரவுண்ட் ஆகும், கீழே கிரவுண்ட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் வரைக்கும் கிரவுண்டிங் ஆகும். ஸோ அப்போது வந்து அந்த ஹம்மிங் வந்துட்டு நிறுத்த முடியும். முழுக்க நீங்கள் எல்லா சிக்னல் எல்லாமே காப்பர் ஒயர் யூஸ் பண்ணி புது ஒயர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க. இருந்துமே என்னால் ஹம்மிங் அரெஸ்ட் பண்ண முடியும்னா எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஏசி லைன் எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணிடுங்க. அப்படி வோல்டேஜ் அதிகமாகும்போது ஹம்மிங் வருது, வோல்டேஜ் கம்மியாகும்போது ஹம்மிங் வருதுன்னா, ஹம்மிங் வரல அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? வோல்டேஜ் கம்மியாக இருக்கும்போதும் 230 to 250க்குள்ளே இருக்கும்போதும் ஹம்மிங் வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே 280, 270, 250 மினிமமே 250லேருந்து தான் எங்களுக்கு வருது. ஸோ அதனால் நான் எந்த செட் ரெடி பண்ணாலுமே ஹம்மிங் சடனாக வந்துடும். அது எதனால் அப்படி செக் பண்ணும்போது கடைசியாக இதனால தான் வந்து பார்த்தோம்னா ஹம்மிங் வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தோம்னா சுவிட்ச் லைனில் வந்து பார்த்தோம்னா பேசிக்கலாகவே ஏசி லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு சுற்றியுமே பேரலாக அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆம்ப்ளிஃபையரில் சவுண்டு ஏற்றும் போதோ குறைக்கும் போதோ அதாவது வால்யூம் கண்ட்ரோலில் ஏற்றும் போதோ குறைக்கும் போதோ விஷயம் கிடையாது. இப்போது ஃபேன் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு லைட் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போதோ அப்போது ஸ்பீக்கரில் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி நான் எதுவும் நினைக்க வேணாம். ஸோ இது எனக்கு மதியம் வந்து பார்த்தோம்னா நான் ஏற்கனவே எஸ்டிகே போர்டு வச்சு பண்ணும்போது ஃபியூஸ் கட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, வோல்டேஜ் போனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆனால் நிறையா பேர்த்துடைய வீட்டில் மேக்ஸிமம் வந்துட்டு பிரச்சனை என்னென்னா ஏசி லைனில் ஹையர் வோல்டேஜ் போகும்போது தான் அந்த ஒரு பிரச்சனையால் மட்டும்தான் ஹம்மிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஆம்ப்ளிஃபையரில் உள்ளே வந்து பார்த்தோம்னா டெக்னீஷியன் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா ஹம்மிங் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு சில வீட்டுக்கு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் வரும், ஒரு சில நேரத்தில் வராது. அது என்ன அப்படின்னா வோல்டேஜ் கம்மியாக இருக்கும்போது வராது, வோல்டேஜ் அதிகமாகும்போது வரும். இதுதான் பிரச்சனை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமைஸ்டான ஆம்ப்ளிஃபையர் அதாவது 2.1, 5.1, 7.1 ஏதாவது கஸ்டமைஸ்டான ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி நம்பரில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி மேலும் வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி எதுவும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு சக்தி பிடி போட்டு சக்தி 4 டிரான்சிஸ்டர் போட்டது ஸ்டீரியோ. இது கண்டிப்பாக முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக ஆடியோ டெஸ்டிங்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாங்க. அவ்வளோதான்.